ஹரே கிருஷ்ண. கீதாச்சாரம் பாகம் 6, மனவாசகம் கடந்த மெய்யறிவு, அதன் தொடர்ச்சி. அர்ஜுனனை போல்தான் வங்காளத்தின் நவாப்பான உஷைன் ஷாவின் முதல் மந்திரி சாகர மல்லிக் என்பவர் பிற்காலத்தில் சனாதன கோஸ்வாமி எனும் பெயரில் பகவான் சைதன்யரின் முக்கியமான சீடர்களில் ஒருவராக மாறினார். இவர் முதலில் பகவான் சைதன்யரை காசியில் சந்தித்த போது தன்னை முட்டாளாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பகவான் சைதன்யரிடம் தன்னுடைய நிலைமையை பின்வருமாறு தெரிவித்தார். அறிவில்லாத சாதாரண மனிதர்கள் என்னை மிகச் சிறந்த தலைவராகவும் பண்டிதராகவும் மகாத்மாவாகவும் ஒரு பரமஹம்சராகவும் பெருமைப்படுத்தி அழைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நான் அப்படிப்பட்டவன் தானா என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது. நான் மேற்குறிப்பிட்ட எந்த நிலைமையிலும் இல்லாத பொழுது என்னை அப்படி அழைப்பது மறைமுகமாக என்னை பரிகாசம் செய்வது போல் உள்ளது. என்னை பற்றிய அறிவே எனக்கு இல்லை. இருந்த போதிலும் இந்த பூவுலக முட்டாள்கள் என்னை கற்றறிந்தவன் என்று அழைக்கிறார்கள். சந்தேகமின்றி இது நிந்தனையும் கேலி கூத்தும் ஆனதுதான். மேற்குறிப்பிட்ட இந்த சொற்களால் அருள்மிகு சனாதன கோஸ்வாமி தன்னுடைய நிலைமையினை கூறினார். உண்மையில் அந்த நேரத்தில் அவர் மெய்யறிவை முழுமையாக பெற்றிருந்தார். ஆயினும் அவர் ஒரு முட்டாளை போல பாவனை செய்தார். எவன் ஒருவன் தன்னை மிகச்சிறந்த அறிஞன் என்றோ மிகச்சிறந்த தலைவன் என்றோ மிகச்சிறந்த தத்துவவாதி மகாத்மா பரமஹம்சர் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை போன்ற முட்டாள்களின் ஆதரவையும் வாக்குச்சீட்டுகளையும் பெற தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிறானோ அவனை விட உயர்ந்த முட்டாள் எவனும் இல்லை என்று சனாதனர் மறைமுகமாக வற்புறுத்தி கூறுகிறார். அவர்கள் அனைவரும் உண்மையான அறிவை பெறாமலும் ஆத்மாவுக்கே உரித்தான நன்மையை அளிக்காமலும் வெறும் இந்த தற்காலிகமான உடல் மற்றும் மனதோடு தொடர்புடைய இன்ப துன்பங்களை பற்றிய செய்திகளில் நேரத்தை வீணாக செலவிடுகிறார்கள். சனாதன என்றால் நித்தியமான என்பது பொருள். எனவேதான் சனாதன கோஸ்வாமி உயிர்களின் நிலையான இன்பத்தில் நாட்டம் கொண்டிருந்தாரே தவிர இந்த உடல் மற்றும் மன ரீதியிலான தற்காலிகமான இன்பத்தில் அவருக்கு நாட்டமில்லை. இவ்வாறாக ஒருவர் ஆன்மாவின் நிரந்தரமான இன்பத்தில் நாட்டம் கொள்ளும் பொழுது அவர் சனாதன கோஸ்வாமியின் சீடனாக ஆகிவிடுகிறார் அல்லது உண்மையான சனாதனவாதியாக மாறிவிடுகிறார். தற்பொழுது உலகம் முழுவதும் உள்ள பெருவாரியான தலைவர்களும் பண்டிதர்களும் மற்றும் மகாத்மாக்களும் ஏறக்குறைய மெய்யறிவினை சுவைத்தறியாத லோகாயதவாதிகளாகவே இருக்கின்றனர். எனவேதான் இதுபோன்று உண்மையாகவே லோகாயத முட்டாள்களாக உள்ள கற்றறிந்த பண்டிதர்களும் தலைவர்களும் பாடம் புகட்டும் நோக்கத்துடன் பரமபுருஷ பகவான் ஆகிய கண்ணபிரான் முதலில் அர்ஜுனனை கண்டித்து விட்டு அவனை ஒரு பண்டிதனாக ஏற்க மறுத்தார். ஏறக்குறைய இப்போது உள்ள அனைத்து தலைவர்களும் பல்வேறு மதங்களை பிரபலம் அடைய செய்துள்ளனர். ஆனால் அவைகளெல்லாம் இந்த உடலிற்கும் மனதிற்கும் மட்டுமே. இந்த உடலும் மனமும் ஆன்மாவின் வெளிப்புற சட்டை என்பதை ஒரு சிலரே அறிவார்கள். வெளியில் உள்ள இந்த சட்டையை மட்டும் பராமரிப்பதன் மூலம் அவர்களால் நான் என்னும் ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. உண்மையில் ஆன்மாதான் மிக மிக முக்கியம் வாய்ந்தது. நான் எனப்படும் அந்த முக்கியம் வாய்ந்ததை மேற்பார்வையிடும் எவரும் வெளி உபகரணங்களின் தேவைகளில் நாட்டம் காட்டுவதில்லை. ஒருவர் அந்த மிக முக்கியமான ஆன்மாவின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பாரே ஆனால் அதற்கு கீழ் படிந்துள்ள உடல் மற்றும் மனதின் தேவைகளும் தாமாகவே நிறைவேற்றப்படுகின்றன. கீழ்ப்படிந்துள்ளவற்றிற்கு சேவை செய்வதானது மிக முக்கியம் வாய்ந்ததற்கு சேவை செய்வதாகாது. வேறு விதமாக சொல்ல போனால் ஒருவர் தனது புறத்தோற்றத்திற்கு அனுகூலமாக நல்ல உடையினை அணிந்து கொண்டால் கடுமையான அவரது பசி உணர்வு போய்விடுமா? இல்லை, போய்விடாது. பசி வந்தால் உணவை உட்கொள்ள வேண்டும். உடலை அலங்கரிப்பதால் எந்தவித பயனும் இல்லை, பசியும் மாறாது. அதுபோலவே ஆன்மாவிற்கு ஆன்மீக பசி ஏற்படும் பொழுது இந்த உடலுக்கு அலங்காரம் செய்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை, பசியும் மாறாது. எனவே நாம் உயிர்களை பற்றி பேசும் பொழுது உடலையும் மனதையும் இரண்டு தனி பொருட்களாக பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் உயிர் சக்தி அல்லது ஆன்மீக ஆத்மாவை மிக முக்கியமான மைய பொருளாகவும் உடலையும் மனதையும் அவைகளுக்கு உரிய துணை பொருளாகவும் காண வேண்டும். இந்த துணை பொருட்கள் தற்காலிக அமைப்புகள் என்பதால் அவைகளை சார்ந்தவைகளும் தற்காலிக அமைப்புகள் தான். அவற்றால் உணரப்படும் உலகின் இன்ப துன்பமும் கூட தற்காலிகம் ஆனவைதான். இது காரணம் பற்றியே பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரான் பகவத்கீதையில் இவ்வாறு கூறுகிறார். குந்தியின் மைந்தனே, குளிர்காலத்தில் குளிரும்
கோடையின் வெப்பமும் அனைத்து விதமான இன்ப துன்பங்களும் நம்முடைய புலன் உணர்வாலே ஏற்படுகின்றன. இயற்கையின் விதிகளுக்கு ஏற்ப அவை வந்து போய் கொண்டிருக்கும். எனவே நாம் அவைகளால் சஞ்சலம் அடையாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். தற்காலிகமான இன்ப துன்பங்களுக்கு சஞ்சலம் அடையாத ஒருவன் மட்டுமே நிரந்தரமான பெருவாழ்வை அடைவதற்கு தகுதி படைத்தவன். ஆயினும் இன்றைய வாழ்வில் உடல் மற்றும் மனதோடு தொடர்புடைய இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பது கடினமே. அதே போன்று ஒருவன் தனக்கு இந்த உடல் மற்றும் மனதோடு தொடர்பே இல்லை என்று உறுதி கூறுவதும் இயலாதது. எனவே மெய்யறிவை பெறுவதால் நாம் தற்பொழுது செய்யும் செயல்களிலிருந்து மாறுபட்டு விடுவோம் என்றாகாது. தற்காலிகமானதும் வந்து போய் கொண்டிருப்பதும் ஆகிய அந்த இன்ப துன்பங்களால் நாம் அமிழ்த்தப்பட்டு விடக்கூடாது என்பதே அதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.